2 பேர் கான்வர்சேஷன் இதை எங்கேஜிங்காக ஷூட் பண்ணுறதுல சேலஞ்ச் இருக்கும் அண்ட் ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ். இதை நீங்களும் டிஓபியும் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? டிஓபி பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேருந்து இருந்தால் இந்த பர்ஃபார்மன்ஸு இந்த கேஸ் பெட்டராக கேப்சர் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே அதிகமாக போயிருக்க மாட்டோம். ஒரு கவுண்டர் இருக்கும். இவன் பெட்டில் உட்காந்துருக்கும் போது இவனுக்கு ஒரு இது இருக்கும், அவளுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இவன் இழுத்து திவ்யாவை இவன் கிட்ட கொண்டு வந்தோடனே அது ஒரு 2 ஷாட் ஆயிரும். 2 ஷாட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிளு அதுக்கு ஒரு 2 ஷாட் இருக்கும். ஸோ அந்தமாரி ஷார்ட்ஸாக மினிமலாக தான் இருக்கும். ஸ்டேஜிங்காக வந்து அவன் வந்து அவளோட அந்த பர்சனல் ஸ்பேஸை கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதுதான் ஸ்டேஜிங்கோட மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ அதுலேருந்து தான் ஸ்டேஜிங்கை டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல 5 பேர் இருக்காங்க, 5 4 ஆகிறாங்க, 4 2 ஆகிறாங்க. அப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை எப்படியாச்சும் க்ளோஸ் இன் பண்ணிட மாட்டோமா அப்படின்றது தான் அவன் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த கேஸ் பட் அவன் ஆனால் என்னென்னா டிஸ்டன்ஸ் தான், இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்துடுறா. ஸோ இதுதான் இதுக்கான மோட்டிவேஷனாக இருந்துச்சு, ஸ்டேஜிங்கான மோட்டிவேஷனாக இருந்துச்சு.